பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசை காவலில் எடுத்துள்ள சிபிசிஐடி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சின்னப்பம்பாளையத்தில் உள்ள அவருடைய பண்ணை வீட்டிற்கும் அழைத்து சென்று விசாரிக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் குருசாமி தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். குருசாமி, தற்போது திருநாவுக்கரசிடம் எந்தெந்த விஷயங்களை மையப்படுத்தி விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? என்னுடைய பின்னணி என்ன? தேவா, அதாவது பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசை நேற்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் 4 நாள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். நேற்று இரவு கோவை மத்திய சிறையிலிருந்து திருநாவுக்கரசை காவலில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் நேற்று இரவே அவரை பொள்ளாச்சி அழைத்து சென்றனர். அங்கு பொள்ளாச்சியில் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து திருநாவுக்கரசிடம் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையை பொறுத்தவரை புகார் கொடுத்த பெண்ணை தவிர்த்து ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அந்த திருநாவுக்கரசு மற்றும் அவரது நண்பர்களால் எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதன் பின்னணியில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு பெரிய விரிவான விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக சிபிசிஐடி போலீசார் 5 குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சில ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இதனை தவிர்த்து கடந்த 2012ஆம் ஆண்டு முதலே இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இருப்பதன் காரணமாக கல்லூரி காலத்திலிருந்தே இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அப்பொழுது இருந்து இப்போ தற்போது வரை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. மேலும் திருநாவுக்கரசும் அவரது நண்பர்களும் பலரிடம் இந்த வீடியோக்களை காட்டி அந்த பெண்களிடமும் அவர்களது உறவினர்களிடமும் லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஒரு விசாரணையும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக 4 நாட்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த வழக்கை பொறுத்தவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 பேரில் தற்போது ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல் காரணமாக திருநாவுக்கரசை மட்டுமே காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே திருநாவுக்கரசிடமிருந்து பெறப்படக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்ற 3வரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மற்ற 3வரையும் திருநாவுக்கரசின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்ற 3வரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு இருக்கின்றனர். தேவா, பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசை தற்போது சிபிசிஐடி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். இதனுடைய பின்னணி தொடர்பாக பல்வேறு விவரங்களை கொடுத்த இங்கே குருசாமி, விரிவான தகவல்களுக்கு நன்றி.